பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிதின் நபீனின் பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பு. பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. தற்போது தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீனை கட்சியின் நாடாளுமன்ற குழு நியமித்துள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 45 வயதான நிதின் நபீன் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பீகார் மாநில பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நபீன் கிஷோர் சின்ஹாவின் மகனான நிதின் நபீன் தற்போது பீகார் மாநில அமைச்சராக இருக்கிறார். அண்மையில் நடைபெற்று முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்க நிதின் நபீன் முக்கிய பங்காற்றியதாக கூறப்படுகிறது. அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக செயல் தலைவர் பொறுப்பை வழங்கியிருக்கிறது பாஜக தலைமை. ஒருங்கிணைந்த பீகார் மாநிலத்தில் 1980ஆம் ஆண்டு ராஞ்சியில் பிறந்தவர் நிதின் நபீன். தந்தையின் மறைவுக்கு பிறகு அரசியலில் அடியெடுத்து வைத்த இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற பாட்னா மேற்கு தொகுதியின் இடைத்தேர்தலில் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தன்னுடைய 26 வயதில் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அதற்கு பிறகு 2010, 15, 20 மற்றும் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் என்று தொடர்ந்து 4 முறை பங்கிபூரி தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2021ஆம் ஆண்டு நிதிஷ்குமாரின் அமைச்சரவையில் அங்கம் வைத்த நிதின் நபீன் தற்போது சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். வலுவான RSS பின்னணி கொண்ட நிதின் நபீன் பாஜக தேசிய செயலாளர், தேசிய செயற்குழு உறுப்பினர், தேசிய பொதுச் செயலாளர் என்று பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். பூத்தளவில் கட்சியை வலுப்படுத்துவதில் வல்லவரான நிதின் நபீன் தற்போது பாஜகவின் இளைஞர் பிரிவான BJYM செயலாளராகவும் உள்ளார். தலைமைக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் கட்சியின் ஒழுங்கு குழு தலைவராகவும் செயல்பட்டு வந்த நிதின் நபீன் தேசிய தலைவர் பதவிக்கு பொருத்தமாக இருப்பார் என்ற கண்ணோட்டத்தில் அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இளம் தேசிய செயல் தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நிதின் நபீனை கடின உழைப்பாளி என்று புகழ்ந்திருக்கிறார். அவருடைய பணிவான இயல்பு மற்றும் அர்ப்பணிப்பால் கட்சியை மேலும் வலுப்படுத்துவார் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வாஜ்பாய், அத்வானி தொடங்கி அமித்ஷா, நட்டா உள்ளிட்டோர் அலங்கரித்த பதவியில் நிதின் நபீன் மூலமாக இளம் ரத்தத்தை பாய்ச்ச தயாராகி உள்ளது பாஜக. அடுத்த தேசிய தலைவர் பட்டியலில் நிதின் நபீன் இருப்பாரா என்று தெரியவில்லை என்றும், ஆனால் அதற்கான உரையாடல் கட்சிக்குள் தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுசித்ரா.